ஸோ வந்திருக்க பிரசன் ஊடக தோழர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆங்கராக நின்று பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டு பேச சொல்லும்போது என்னன்னு தெரில, லைட்டாக தடுமாறுது. தேங்க்யூ எல்லாருக்குமே. டீம் இதோட தொடக்கம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீமாக சேர்ந்து ஓடினது தான் இந்த படம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரியோ. நான் விராட் கோலி, அடுத்த பேர் வந்துருச்சுன்னா இப்போ. ஸோ விராட் கோலி நம்ம இதுக்கு ரியோன்னாவோட கான்ஃபிடன்ஸ் தான். ஒரு நாள் ரேண்டமாக காரில் போகும்போது தம்பி பேசணுண்டான்னு கூட்டின்னு போனார். போகும்போது ஒரு கான்வர்சேஷன், அந்த கார் அப்படியே போய் நின்னது என் வீட்டு வாசலில், அப்படியே போய் பேசினது அப்பாட்ட. இந்த மாதிரி நடந்தது தான் இது. ஜோ இதுக்கு முன்னாடி வேறு ப்ரொடக்ஷனில் ஓகே ஆகும்போது அப்போவுமே அந்த டீமோட ரியோன் ஆஃபீஸில் சுற்றிட்டு இருந்த பையன் தான். அது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வருன்றதுலாம் அப்போ ஐடியாவே இல்லை. அண்ட் எம்எஸ் தோனி, ஹரியண்ணன்ட்ட வந்து பெரிய ப்ளஸ் என்னன்னா எமோஷன். அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதை அவ்வளோ எமோஷ்னலி ரொம்ப எல்லாருமே இங்கே இருக்க இப்போ வேலை பார்த்த எல்லாரு கூடயும் அவருக்கு எமோஷனலி ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த எமோஷன்லாம் தான் ஜோவோட எமோஷனாக வெளியே வந்துச்சு. ஸோ அதுதான் ஹரியண்ணா. அவரோட ஃபுல் எமோஷன், ஃபுல் அவரோட வாழ்க்கையில் பார்த்தது, அனுபவிச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஜோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் ஜோவோட 50th டேயோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் சித்து அண்ணாட்ட எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் செட்டில் இந்த டீம்லேயே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பேசின ஆளுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே செம்ம க்ளோஸ். சித்து அண்ணா இந்த மாதிரி நேரில் பார்க்கும்போது மட்டும்தான் பேசுறது. பட் பேசும்போது எல்லாமே என்னையா பண்ணுற, எப்படியா போகுது, அடுத்து என்னையா, அப்படிதான் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். மோர் லைக் அ பிரதர். நல்ல பழக்கம். நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கே தெரியாமல் அப்டேட் வாங்கிட்டு இருக்க ஆள். சாய் ஒன்றா டான்ஸ் கிளாஸ் போவோம், ஒன்றா காலேஜ் போனோம், எல்லாம் ஒன்றா போயிட்டு இப்போ ஒரே ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். அதுவே ரொம்ப பெருமை தான். அண்ட் ஆல்சோ ஸ்டில்ஸு பண்ணியிருக்காங்க ராஜா. அவங்களோட பையன் வந்து அஜய், அவனும் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி சுற்றி பிகே டிசைனர் வந்து அவர் என் காலேஜ் சீனியரு, கெவின் என் காலேஜ் சீனியரு, ரியோன்னை வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஹரியனை ரொம்ப வருஷமாக பழக்கம். இப்படி வருடங்களாக கடந்து பழகின எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுற படம் தான் ஜோ. ஸோ அது வந்து உண்மையிலேயே நம்ம சொல்லுவோம், அந்த சக்ஸஸ்ன்றது ஒருத்தரோட சக்ஸஸாக எப்போவுமே இருக்காது, ஒரு டீமோட சக்ஸஸ்ன்னு. ஸோ அப்படி டீமாகவே சேர்ந்து ஜென்யூனாக ஓடினதில் கிடச்ச வெற்றி தான் 50வது நாள். கோச்சாரியா அவரெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது தோணுது, இதுக்கு சிரிப்பு வருது, ஆனால் அந்த ஆள் பண்ணுறதுனால சிரிப்பு வருதா இல்லை உண்மையிலே அந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற டவுட்டோட இப்போ 50வது நாள் வரைக்கும் நான் அந்த டவுட்டில் தான் இருக்கேன். ஆனால் ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து இந்த இது தேட்டரில் போய் பார்க்குறதுக்கான இதுவே கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. எங்கள் அப்பா ஒரு நாள் முன்னாடியே நான் அனுப்பிச்சி விட்டார் அடுத்த படத்துக்கு போடான்னு. ரிலீஸ் அன்றைக்கி நான் இங்கே இல்லவே இல்லை, அதுக்கெல்லாம் ரியோன்னு திட்டு வாங்கினேன். ஸோ ரிலீஸ் அன்றைக்கி இங்கே இல்லவே இல்லை, அதுக்கு அடுத்த படம் போனான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு 2 வாரம் அங்கே ஷூட் போகுது. போனதுக்கப்புறம் தேனியில் படம் பார்க்குறோம். 2 வாரம் கழிச்சு போகும்போது அந்த தேட்டர் ஃபுல்லு. எனக்கு அங்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிக்கெட் போய் பார்க்கும்போது டிக்கெட் இல்லைன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி போயிட்டு நான் நடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு 2 சீட் மட்டும் கொடுத்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. 2வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. 2-3 சீன் தான் நான் ஓகே ஒரு சீன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா அதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. என்னை விட்டுட்டு நிறையா அந்த மாதிரி ஊராக போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க டீமு. ஸோ இதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொன்னேன். அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலுக்கார் வந்து எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லித்தரவே இல்லையே, நீ என்ன பண்ணிருந்த ரைட்டு. ஹோட்டலுக்காரோட ட்ரைனிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் டைரக்ஷன் டீம் மொத்தமாகவே இதில் ஒர்க் பண்ண எல்லா டைரக்ஷன் டீமும் எல்லாருமே என்னோட வயசில் பெரியவங்க. யாரையுமே நான் அண்ணன் கூப்பிட்டதே இல்லை. அந்த இடத்தையும் என்னை வச்சுக்கிட்டதே இல்லை. பேர் சொல்லி கூப்பிட்டு பழகி ஃப்ரெண்டாகவே இருந்தது தான் இந்த படத்தோட சக்ஸஸுக்கும் பெரிய காரணம். அண்டு தேங்க்ஸ் டு அப்பா அம்மா. அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். தம்பி சொன்ன மாதிரி தான், நாங்கள் 3 பேரும் 3 திசையில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் 3 பேரையும் ஒன்றா நின்றுக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஷர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா எங்களால் இதை நம்பவே முடியல 50th டே அப்படிங்கிறது. சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இனிஷியாக இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுன்னு நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ஒரு படம் வந்து கதை வந்து சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை சொல்லிடுவாங்க, ப்ரொடியூசர் வந்து அப்புறமா ஹீரோவை வந்து முடிவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த படம் கதை கேட்குறதுக்கே நான் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 15 பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு ஹாலில். அந்த 15 பேருமே இந்த கதையை கேட்டாங்க. அந்த கதையை கேட்டு அந்த கதையில் என்னென்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுலேருந்து என்னென்ன விஷயம்லாம் மாற்றணும் அப்படின்னாங்க. அப்படி நானும் அந்த கதையை கேட்குறதுக்காக போயிருந்தேன். கதை கேட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி இந்த கதை நல்லாயிருக்கு, இந்த படத்தில் நம்மளும் ஏதாவது ரோல் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரியோ வந்து எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னால சரி ரியோட்ட வந்து எனக்கு ஏதாவது ஒரு ரோல் கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி அந்த படத்தில் வந்து அதிகமான ரோல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரோலில் வந்து எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி இந்த படத்தில் வேறு யாருக்கு ரோல் இருக்குதுன்னு பார்த்தா நெகட்டிவாக ஒரே ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் பண்ணுவாங்க யாரும் நிறைய ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. திடீர்னு ரியோ ஒரு நாள் கால் பண்ணி
மலை படத்தில் ஒரு ரோல் இருக்குது. படத்தில் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை மாத்திரம் பண்ணிடுவேன். நானும் சரி வெயிட்டாக இருக்கும் இதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். உண்மையாலுமே அந்த படத்தில், இந்த ஜியோ படத்தில் அந்த ரோலுக்கு நான் எங்கே போனாலும் என்னால் பெருமையாக அந்த படத்தில் இந்த ரோலை நான் வாழ்ந்திருக்கேன், நடிச்சிருக்கேன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு மனசு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த படத்தை ஸ்டேட்டஸாக போடுவாங்க, எனக்கும் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. ஆனால் என்னால் ஷேரே பண்ண முடியாது. கேட்கும் போதெல்லாம் இதை நீ ஷேர் பண்ணால் கிளைமேக்ஸில் வந்து நீ தான் தெரிஞ்சிடும் ஷேரே பண்ணாமல் விட்டாங்க. போஸ்டர்லேயும் இல்லை. வெளியே போனால் நான் ஜோன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. படத்தில் உங்களை பார்க்கவே இல்லை, எதுலேயுமே ப்ரொமோஷன்லேயே இல்லை. இல்லைங்க, என்ன சர்ப்ரைஸ் கேரக்டர்னே வச்சுட்டாங்க. விக்ரம் படத்தில் சூர்யா சார் வந்ததை கூட எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க. இந்த படத்தில் என்ன அப்படி போட்டு மறைச்சு வச்சு இன்னைக்கு வரைக்குமே பாருங்க. இப்போ கூட வந்து நான் வெளியே போனால் படம் 50 days போயிடுச்சு. ஓ நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்களா, நான் தாங்க நெகட்டிவ், நான் தாங்க வில்லன் அப்படின்னு மாதிரி இருக்குது. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த டீமே ரொம்ப எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் முக்கியமாக வந்து சித்துக்குமார். ஸோ இந்த படத்தில் ரொம்ப மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கிளைமேக்ஸில் எனக்குமே வந்து ஒரு அழகான ஒரு மியூசிக் ட்ராக் கொடுத்துருந்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு ஹாப்பியான மியூசிக் ட்ராக் கொடுக்கக்கூடிய ஒரு சித்துக்குமார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த வர 4 சீனையுமே எடுக்காமல் அப்படியே போட்டதுக்காகவும், நல்ல ஒரு ரிட்டர்ன் கட் கொடுத்ததுக்காகவும், கேமராமேனுக்கு ரொம்ப அழகாக காமிச்சதுக்காக கேமராமேன். அண்ட் டேரக்டர் வந்து நிறையா சீன்ஸில் எடுத்தார். என்னை எப்படி வந்து என்னை வந்து மனசு கஷ்டப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா, அண்ணா இந்த சீன்லாம் வந்து வச்சுருக்கேன்னா வருண்ணே, சரி ஓகே படத்துக்கு டப்பிங் கூப்பிட்றாங்களே, டப்பிங் போனேன். 4 டைலாக் தான், திரும்பிப்பார், ஊ ஏ என்னடா இதெல்லாம் தானே, அவ்வளோதான், இதுதான் ஊர் பேசுவோன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த ரோல் வந்து உண்மையாலுமே நான் எவ்வளோ வருஷமாக சன் மியூசிக் சன் டிவியில் ஆங்கரிங் பண்ணி ரோட்டில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையோ, ஆனால் இப்போ போகும்போது டேய் இவன் தானடா, டேய் அவன் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஹரி ஃபார் திஸ் திங். அண்ட் சார் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம மீட்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நான் நார்மலாக பேசும்போது அண்ணனோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லுவாங்க, ஹாய் சார் ஹலோ சார் அப்படின்னு போயிடுவான். கடைசியில் அவரே ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு நினச்சி பார்க்கல, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் நான் ஹாப்பியானனோ இல்லையோ, என் கூட வந்து எனக்கு ஃப்ரெண்டாக நடித்த ஒருத்தர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். அதாவது வரலாற்றிலேயே ஒரு சக்ஸஸ் மீட் அப்போ ஷீல்டு வந்து எனக்கு கிடச்சதே நான் சர்ப்ரைசிங்காக பார்க்குறேன். என் பின்னாடி சைடிகள் அவனுக்கு கிடச்சது அதை விட சந்தோஷமாக பார்க்குறான். ஸோ ஆர்ஜே அமுதன். ஸோ ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த படத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையுமே வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ ஜோ வந்து பீப்புள் லவ் ஜோ, அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே ஜோவை லவ் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஜோ ரியோ மேக்கிங் திஸ் அ வெரி பிக் மூவி. நிறையா பேசணும்னு தோணுது, ஆனால் போதும், நிறையா ஆல்ரெடி ஒரு மாதிரி ஸ்வங்கின்னு ஆகிட்டாங்க. நீ நிறையா பேசணும். தேங்க்யூ ஒருவன், யாரும் மறக்கல. தேங்க்யூ. ஸோ வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை, கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் நன்றி வந்ததுக்கு. ஸோ ஜோ ஃபஸ்ட்டு படம், எல்லாமே ஃபஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் இவ்வளோ வெற்றியானதுக்கு 2 ரீசன். ஸோ ஃபஸ்ட் ரீசன் வந்து இந்த படத்தை சுற்றி இருந்த லவ். ஸோ எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ரியோ ஒன்று லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு, சித்து ஒன்று லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங்கில் நிறைய பேர் லவ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால படம் நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக, லவ் ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ காலையில் மார்னிங் ஃப்ளைட்டில் தான் வந்தேன், திருச்சியிலேருந்து வந்தேன். ஸோ எப்படி ஒரு ஃப்ளைட்டை 2 பேர் ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை 2 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதில் முதல் ஆர் MS தோனி, OMRன்னு நாங்கள் கூப்பிடுவோம், ஹரிஹரன் ராம் அண்ணன். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனாக இதில் ரைட்டிங்காகவே ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு பவுண்டு கொடுக்கல. ஸோ அது இந்த மேடையில் பதிவு பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பவுண்டு ரொம்ப நல்லா கேட்டேன், தமிழில் கொடுத்தாரு, இங்கிலீஷில் கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டேன். எனக்கு மட்டும் தரல, ஹீரோயின்ஸ்க்கெலாம் கரெக்டான டைமில் போயிடுச்சு பவுண்டு. ஸோ ஆனால் இந்த படம் அண்ணனால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ தெளிவாக எடுத்திருக்க முடியும். காரணம் இது அவரோட கதை. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, அதையும் பதிவுபடுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். உண்மை கதை. 2வது பைலட் யார் அப்படின்னா ரியோன்னு. ஸோ இந்த படம் இந்த லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிறத எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் நம்பினார். ஸோ எங்களுக்கு வந்து ஓகே ஒரு படம் எடுத்திருக்கோம், ரிலீஸ் பண்ணுறோங்கிறது தான். இது 50 நாள் போகும், 75 நாள் போகுங்கிறதெல்லாம் ரியோனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள்னு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் தேங்க்யூ ஜோக்கு. ஸோ அடுத்ததாக அப்படியே லைனாக வந்துடுறேன். நம்ம எடிட்டர் அண்ட் கேமராமேன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு காம்பினேஷனாக தான் இருக்காங்க. ஸோ இவர் ஒன்று விட்டார்னா அவர் மேட்ச் பண்ணிடுறாரு, அவர் ஒன்று விட்டால் இவர் மேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ எண்டு ப்ராடக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.
நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே ஹீரோ ஹீரோயின் என் அண்ணன்லாம் கூட ரொம்ப நல்லா காமிச்சிருந்தீங்கண்ணே. இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்காங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காமிச்சிருந்தீங்க. அந்த ஒரு செகண்ட் ஒருத்தர் வந்திருப்பார், அவரை சூப்பராக காமிச்சிட்டிங்க கரெக்டாக. ஸோ அடுத்ததாக 2 ஹீரோயின்ஸ். ஸோ நிறைய பேசினதில்லை அவங்கள்ட்ட. ஸோ பட் ஆனால் ரொம்ப நல்ல படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னவோ எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து அழகாக ஒரு பொட்டு வச்சாதான் இன்னும் அழகு சேர்க்கும்னா இவங்க 2 பொட்டாக வச்சுருக்கோம் அந்த படத்துக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராக இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வார்த்தை வாங்குறது கஷ்டம். இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க நடித்தா நல்லா இருக்குங்கிறது ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அவங்கள ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது பர்சனலாக எனக்கும் தோணுச்சு, நிறைய ரிவ்யூஸ்லேயும் வந்தது. ஹரியண்ணனை பற்றி சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லணுன்னா உண்மையிலேயே இந்த படத்துக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்காரு. அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி 50th டே. சக்தி அண்ணன் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்க. சக்தி அண்ணன் வந்து அப்பாட்ட பேசும்போது அவர் வைப்பில் இருக்காரு, என்கிட்ட பேசும்போது என் வைப்பில் இருக்காரு. அது எப்படின்னே தெரியல. ஆனால் அண்ணன் வந்து இந்த படத்தை நாங்கள் எடுத்து வச்சோம். இது எப்படி பிஸ்னஸ் பண்ணணுங்கிற பெரிய ஐடியா இல்லை ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால. ஆனால் அதை கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு இந்த 50வது நாள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு சக்தி அண்ணன் ஒரு மேஜர் ரீசனாக இருக்காரு. ஸோ படம் நல்லா இருந்தது, ப்ளஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட சப்போர்ட்டில் தான். அந்த ஹர்ஷத் ப்ரோலாம் இப்போ தான் பார்க்குறேன், நைட்டு 12 மணிக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு, காலைல 3 மணிக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு. அந்த அளவுக்கு அந்த குரூப் ஆக்டிவேட்டடாகவே இருந்தது. ஸோ அதோட வெற்றி தான் இன்னைக்கு இவ்வளோ தேட்டர்ஸில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்ததாக சித்து அண்ணன். அண்ணன் என்ன சொல்கிறதுன்னு உங்களை பற்றி. சித்து அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர், நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக போனோம். ஆனால் இன்றைக்கி பயங்கர க்ளோஸ் டியர் ஃப்ரெண்ட் அண்ணன். ஸோ நிறைய பேசிக்கிறது உண்டு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. அண்ணனோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய ப்ராஜெக்டோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் ரிலீஸ்க்கு இருக்கும். ஸோ அடுத்ததாக பிரதர், இவர் சாய் ஸ்ரீனிவாஸ் பிரதர். ஸோ பிரதர் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டதில்ல, வாடா போடா தான், பக்கத்து வீடு. ஸோ ரவி பிரசாத் ஸ்டுடியோ அவங்களது தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் படம் எடுக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து யூனிட் பண்ணணும்னு சொன்னோடனே ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூனிட் அமுச்சிட்டு கடைசியாக தான் பில்லு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போட்டு அனுப்புங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மேஜராக நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்ததாக ஏகன், என்னோட அண்ணன். ஸோ நிறைய இடங்களில் நான் வந்து அப்பாவை பெருமைப்படுத்தினது உண்டு. இதுக்கு முன்னாடி மேடைகளில் நிறைய என்னோட பிஸ்னஸ் மீட்டிங்ஸில் பண்ணது உண்டு. இந்த படத்தின் வெற்றி மூலமாக கண்டிப்பாக ஏகன் வந்து அப்பாவை நான் பண்ணதெல்லாம் விட 100 மடங்கு பெருமைப்படுத்திட்டான். ஸோ அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ரீசன். சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் சினிமா தெரியாத ஒரு குடும்பம் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இதில் நாங்கள் எல்லாம் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்பா அருளானந்த் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவரோட கான்ஃபிடென்ஸ் தான். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து நினைவுக்கு வர வரைக்கும், அதாவது ஒரு 15-16 வயசு வரைக்கும், இந்த இல்லை 20 வயசு வரைக்குமே அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அந்த ஒரு படத்தில் ஒரு யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்துடணும், அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு சினிமாவில் எடுத்துக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் மீறி ஒரு நாள் ஃபோன் அடித்து இந்த மாதிரி நம்ம படம் எடுக்க போகிறோன்னு சொன்னார். எடுக்கலாமான்னு கேட்கல, எடுக்க போகிறோன்னு சொன்னார். அன்றைக்கி ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸு. அடுத்தது ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸ் முடியல, அண்ணன் சொன்ன மாதிரி முடியல. ஸோ அப்போ என்ன சொன்னார்னா, நவம்பர் 24 படம் ரிலீஸ் இறங்குறோம் நம்ம அப்படின்னாரு. நான் கேட்டேன் பிஸ்னஸ் முடியலையேன்னு. அது முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சாங்க. ஸோ அந்த 2 கான்ஃபிடென்ஸோட வெற்றி தான் இன்னைக்கு 50வது நாளுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தோட மெயின் சக்ஸஸுக்கு காரணம் அருளானந்த் சாரோட கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்கு நிறைய பேர் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். கண்ணு படம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கோச்சாரியா சார் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை ரெகக்னைஸ் பண்ணாங்க இந்த படத்தில். அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை தாண்டி எங்களுக்காக உழைச்ச முக்கியமான நபரில் ஒரு நபர்னா சங்கர் அண்ணன், தனசேகர் அண்ணன். ஸோ இவங்க 2 பேர் வந்து நானும் அப்பாவும் இருந்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக அங்கே ஷூட்டிங்கில் இருந்து பண்ணாங்க. அந்த வகையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அதை தாண்டி இப்போ இந்த 50வது நாள் போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணி நம்ம எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணும்போது சக்தி அண்ணன் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தாரு. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப அதாவது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குண்ணே, இந்த மாதிரி 50வது நாளுங்கிறதெல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய படங்கள் கூட கிடைக்கல, ஆனால் நம்ம படத்துக்கு கிடச்சிருக்குங்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல படத்தை மக்கள் வரவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்களோட மோட்டிவேஷன் தான் திருப்பி எங்களை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போச்சு. ஃபஸ்ட்டு சினிமா மேடை, அதனால தான் இப்படி கொஞ்சம் இதுவாகுது. பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி.
நம்ம இது வந்து சைலண்ட்டாக சம்பவம் பண்ணோன்னு சொன்னோம், அதே மாதிரி அடுத்து ஒன்று சைலண்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த சம்மர்லேயே பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணி அடுத்த படம், அதாவது கோழி பண்ணை செல்லதுரைன்னு சொல்லி, ஸோ இவரை வச்சு ஹீரோவாக பண்ணுறோம். நேஷனல் அவார்ட் வின்னர் சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் யோகி பாபுவும் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவுட் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதான் இதே மாதிரி எனக்கு ஒரு திருப்தியான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் தாண்டி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். எங்கள் 3 பேரையும் கரெக்டாக வீட்டில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் அன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் அன்றைக்கி யாருமே ஒன்றா இல்லை. ஸோ நான் வந்து திருச்சியில் இருந்தேன், அப்பா அம்மா சென்னையில் இருந்தாங்க, ஏகன் தேனியில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதோட வெற்றி தான் திரும்பி திரும்பி அந்த அருளானந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமே ஒரு வகையில். இது வந்து ஏகன் ரொம்ப பெரிய பெருமையாக சேர்த்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ 23ஆம் தேதி அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அது அருள் சாரோட 3வது கான்ஃபிடென்ஸ். அதோட வெற்றி இந்த மேடை இல்லை, இன்னொரு மேடை இருக்குது, அதில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். ஸோ வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.